மீனாட்சி சுந்தரத்துல சனிக்கிழமை என்ன நடந்தது, கங்காவோட வேண்டுதல் பலிச்சதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. திவ்யாக்கு பர்த்டேன்னு நினைச்சு கேக் வெட்டி கொண்டாடுறாரு அருள். கிஃப்ட் எதுவும் இல்லையான்னு கேட்க, எனக்கு முன்னாடியே தெரியாதே அப்படின்னு அருள் சொல்றாரு. நீ சோசியல் மீடியா பேஜ்ல D_Dன்னு தான் வச்சிருக்க, அது என்னன்னு என்கிட்ட சொல்லு, அதுவே என்னோட பர்த்டே கிஃப்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அருளும் சொல்லிடுறாரு, திவ்யா டிவோட்டிங்கிறத தான் D_Dன்னு வச்சிருந்தேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. இன்னைக்கு திவ்யாவுக்கு பர்த்டேவே இல்ல, உங்ககிட்ட இருந்து இந்த உண்மையை வர வைக்கணும் தான் அப்படி சொன்னோன்னு. அருள் திவ்யாவோட ரொமான்ஸோட அந்த சீன் முடியுது. வீட்டுல சுந்தரம் காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. நீங்க ரிட்டையர்மெண்ட் லைஃபை என்ஜாய் பண்ணாம இப்ப கூட வேலை செய்றீங்க அப்படின்னு வைஷ்ணவி கேக்குறாங்க. நான் ஆடிட்டரா இருந்தேன், இப்பவும் அதே தான் பண்றேன், காசு நம்மளுக்கு வருதுல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நந்தா உள்ள வராரு. ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு உன் பிறந்தநாள் கூட இல்லையப்பா, எதுக்கு ஸ்வீட்டு அப்படின்னு சுந்தரம் கேக்குறாரு. நான் கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டேன், எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம்பா, உங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படின்னு பேசுறாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அங்கிள், நீங்க வழிகாட்டி தான் எனக்கு இப்படி ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னும் சொல்றாரு. சுந்தர உடனே இது எல்லாமே உன் உழைப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதோட நிறுத்தாம, என் வீட்லயும் 2 பசங்க இருக்காங்களே, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, உனக்கு எத்தனை அரியர்டா இருக்கு அப்படின்னு 2வது மகன் கிட்ட கேக்குறாரு. வைஷ்ணவி உடனே 6 அரியர்ப்பா அப்படின்னு பதில் சொல்றாங்க. ஒழுங்கா படிக்கிறப்பவே படிச்சு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருந்தா இந்நேரம் ஒரு நல்ல சம்பளத்துல இருந்திருக்கலாம்ல அப்படின்னு அறிவுரை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவுதான், பிரபுக்கு கோவம் வந்துருது. எப்ப பார்த்தாலும் ஏன்பா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஒண்ணு வைஷ்ணவி கூட கம்பேர் பண்றீங்க, இல்ல வெளியே இருக்கிறவங்க கூட கம்பேர் பண்றீங்க, கம்பேர் பண்ணி ஏதாவது ஒண்ணு எங்களை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, திட்டிக்கிட்டே இருக்கீங்க, எங்களை அசிங்கப்படுத்துறதே உங்களுக்கு வேலையா போச்சு அப்படின்னு கத்துறாரு. நான் ஏண்டா அப்படியெல்லாம் நினைக்க போறேன், சும்மா தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கு கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ள போயிடுறாரு. அடுத்த நாள் கங்கா ரொம்ப பக்தி மயமா சாமி கும்பிட்டு பேப்பர்ல எதையோ எழுதி முடிஞ்சு வேற வைக்கிறாங்க. நடி வேண்டுதெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு, என்ன வேண்டிக்கிற அப்படின்னு கேட்டாரு பிரபு. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு கங்கா சொல்றாங்க. என்ன அப்பா வீடை விற்கிறதுக்கு சீக்கிரமா சம்மதம் சொல்லணும்னு வேணியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வீடே விற்காம நான் ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டர் ஓனர் ஆயிரணும்னு வேணியா அப்படின்னு கேக்குறாரு. அதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு வெளியே போனோன்னு இந்த 2மே இல்லாம வேற என்ன இவ வேண்டியிருப்பா அப்படின்னு ஒரு ஆர்வத்துல போய் அந்த முடிச்ச அவுத்து பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னு படிச்சு பாத்துறாரு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, வைஷ்ணவிக்கு டெஸ்ட் ரிசல்ட் வரப்போது, அதுல அவ மார்க் கம்மியா வாங்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு. என்னடி இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாரு பிரபு. அம்மா ஸ்தானத்துல இருக்க வேண்டிய நீயே அவளுக்கு மார்க் கம்மியா வாங்கணும்னு இப்படி எழுதியிருக்கே, இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. பரவாயில்ல, தங்கச்சிக்காவது சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. நான் ஒன்னும் அவ ஃபெயில் ஆயிரணும்னு வேண்டல, உங்க அப்பா இந்த மார்க் தான் வரும், இந்த பாடத்துல இந்த மார்க் தான் வரும்னு புட்டு புட்டு வைக்கிறாரு. அவரு சொன்ன மார்க் வரக்கூடாது, ஒரு 2 மார்க் குறைஞ்சு மொத்தம் 10 மார்க்காவது கம்மியா வரட்டும், அதுக்காக தான் இந்த வேண்டுதல் அப்படின்னு சொல்றாங்க கங்கா. அப்பா மேல என்ன கோவம்னாலும் அதை தங்கச்சி மேலையாடி காட்டுவ, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாரு பிரபு. நீங்க பேசாம கொடுத்துட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து எழுதி மடிச்சு உள்ள வச்சிடறாங்க. கடவுளே, என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்திய கொடுப்பா அப்படின்னு வேண்டிட்டு அவரும் போயிடுறாரு. அடுத்த நாள் காலையிலேயே சாமி கிட்ட போய் வேண்டிட்டு விபூதி எடுத்துட்டு வந்து வைஷ்ணவிக்கு பூசி வர்றாங்க. சுந்தரத்துக்கும் தர்றாங்க. இன்னைக்கு உனக்கு ரிசல்ட் இல்ல, அதுதான் போயிட்டு வந்தேன், ரிசல்ட் வந்துருச்சா, மார்க் பாத்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும், நெட் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி சொல்றாங்க. இன்னைக்கே ஒரே டென்ஷனா இருக்கு, உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க கங்கா. எங்களுக்கு தான் மார்க் என்னன்னு தெரியுமே, அதனால எந்த டென்ஷனும் இல்ல, நான் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன் அப்படின்னு வைஷ்ணவி சொல்றாங்க. அயன் கடைக்காரரும் வந்து பாப்பாக்கு ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட கேக்குறாரு. பிரபுவும் அருளும் வந்து நின்னுறாங்க. அப்பா ரிசல்ட் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாங்க வைஷ்ணவி. நான் மார்க் சொல்றேம்மா, கரெக்டானு பார்க்க சொல்லி சண்முகத்துக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல அந்த அயன் கடைக்காரர்கிட்ட கொடுக்க சொல்றாங்க. கங்கா, கடவுளே இவளுக்கு மார்க் கம்மியா வந்திருக்கணும் கடவுளே அப்படின்னு சாமிய கும்பிடுறாங்க. சுந்தரம் தமிழ்ல இவ்வளோ, இங்கிலீஷ்ல இவ்வளோ, பிசிக்ஸ்ல இவ்வளோ அப்படின்னு வரிசையா சொல்றாரு. அப்படியே வந்திருக்கு ரிசல்ட்ல. நீ சொன்ன மார்க் தான் அப்படியே வந்திருக்கு, பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. எல்லாரும் வைஷ்ணவிய கங்க்ராச்சுலேட் பண்றாங்க. ஸ்வீட் வச்சிருக்கேம்மா, எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 ஸ்வீட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சுந்தரம் 2 ஸ்வீட் எடுத்துக்கிறாரு. இது மட்டும் இல்லாம ஒன்னு ஒய்ஃப் போட்டோ பக்கத்துல போய் வச்சுட்டு, உன் பொண்ணை நான் நல்லபடியா வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட நிக்காம, பொண்ணை நல்லா வளர்த்துட்டேன், ஆனா 2 பசங்க என்ன ஆக போறாங்கன்னே தெரியல அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்பா இந்த சந்தோஷத்துலயும் எங்களை நீங்க அசிங்கப்படுத்தி தான் ஆகணுமா அப்படின்னு வர்றாரு பிரபு. ஏன்டா இப்படி பேசுற, ஒன்னு அசிங்கப்படுத்தினா அது என்னையும் அசிங்கப்படுத்திக்கிறது அதான அர்த்தம், நான் இல்லாம நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல, அததான் நான் சொன்னேன் அப்படின்னு சுந்தரம் சொல்றாரு.
இந்த வீடை வித்து நீங்க பணம் கொடுத்தா நாங்களும் எங்கேயோ போயிருவோம் அப்படின்னு மறுபடியும் வீட்டுக்கே வந்து நிக்கிறாங்க. சுந்தரம் உடனே சுத்தி சுத்தி நீங்க இதே இடத்துலயே வந்து நிக்கிறீங்கல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. உடனே வைஷ்ணவி, இந்த சந்தோஷமான நேரத்துல எதுக்குப்பா அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அந்த டைம்ல ஸ்கூல்ல இருந்து போன் வருது. உங்க பொண்ணு தாங்க ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட், உங்க பொண்ணு கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வர்றீங்களா, பிரின்சிபல் பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு வைஷ்ணவியோட டீச்சர் கால் பண்ணி சுந்தரத்துக்கிட்ட சொல்றாங்க. அப்படியா, கண்டிப்பா உடனே வந்துடுறேன் அப்படின்னு சுந்தரமும் சந்தோஷப்படுறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து மீனாட்சி சுந்தரத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.